மீடியா கிளிப்ஸ் பிரசன்ஸ் ரீலால இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது சாதாரண ஆளு இல்லைங்க, செம்ம வீரமான ஒரு டைரக்டர். தன்னோட பேர்லயே வந்து எல்லாத்தையும் அப்படியே மிரள வைக்கக்கூடியவர். தமிழ் சினிமால 2 படங்கள் எடுத்திருந்தாலும் மாஸ் ஹிட் கொடுத்த வீரம் அண்ட் சிறுத்தை படங்களோட டைரக்டர் சிறுத்தை சிவா சார். வணக்கம் சார். வணக்கம். தல அஜித் வச்சு தமிழ் சினிமால ஒரு படம் அப்படின்னா வந்து கண்டிப்பா கன்ஃபார்ம் ஹிட் அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த வீரம் படத்தை வந்து நீங்க டைரக்ட் பண்ணும்போது வந்து கன்ஃபார்ம் ஹிட் அப்படிங்கறத எதிர்பார்த்தீங்களா? படம் ஹிட்னு தெரியும், கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். ஏன்னா அஜித் சாருடைய மேக்னனிமிட்டி, அவருடைய மாஸ் எல்லாமே நமக்கு தெரியும். நான் சின்ன வயசுல அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது ஸ்கிரிப்ட் பண்ற போது எனக்கு தெரிஞ்சது இது ஹிட்னு தெரிஞ்சது. பட் இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும், இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் வரும், அதே சமயத்துல இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எனக்கு அஜித் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது, இதெல்லாம் வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு நடந்தது. ஸோ அதுக்கு நான் வந்து ஐ ஷுட் தேங்க் தல ஃபார் தட் அண்ட் ஆல் ஹிஸ் ஃபேன்ஸ். இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இப்போ சார் நீங்க வந்து வீரமா அப்படியே பாலிவுட்டுக்கு தூக்கிட்டு போறதாவும் அங்க சல்மான் கான் வந்து இந்த படத்தை பண்ணலான்னு இருக்காரும் கேள்விப்பட்டோம். ஸோ எந்த அளவுக்கு உண்மை சார்? ஆமா சார், ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. பட் ஹீரோஸ் கன்ஃபார்ம் ஆகலை, இன்னும் கன்ஃபார்ம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து லாக்இன் பண்றாங்க. நிறைய ஹீரோஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஸ்டாண்ட் இருக்கு மூவில, நிறைய ஆஃபர்ஸ் வருது. பிக் பேனர்ஸ்ல இருந்து அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சூப்பர் சார். திரும்பியும் வந்து நீங்க தலையோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் நாங்க கேள்விப்பட்டோம். ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட ரெடின்னு கேள்விப்பட்டோம். ஸோ கால் ஷீட் ரெடியா? எப்போ படம் பார்க்கலாம்? இல்லைங்க, அது நான் அனௌன்ஸ் பண்றதை விட தலை சொன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா நான் அதை அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, தலை சொல்லுவாரு. அவர் சொல்லும் போது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா பெட்ரு. வீரத்தோட சிறப்பா பண்ணணும், பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். பட் அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா வந்து ஹீரோ சைட்ல இருந்து தான் வரணும். ஹிந்தி படமா இருக்கட்டும் சரி, தமிழ் படமா இருக்கட்டும் சரி, ஹீரோஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் அது வந்து அழகு. தேங்க்யூ சார். இந்த படத்துக்காக வந்து நீங்க தலையோட தலையிலேயே மொட்டை போட வச்சீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து யார் பிளான் பண்ணது? நீங்க சொல்லி நீங்க 2 பேரும் போய் மொட்டை போட்டீங்களா, இல்ல தல அஜித் சொன்னாரா? இல்லைங்க, ஆக்சுவலா வந்து திருப்பதி போலான்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அவர் வந்து ப்ரிப்பேர்லாம் எதுவும் பண்ணல. ஆக்சுவலா மொட்டை போறதுலாம் எதுவுமே ப்ரிப்பரேஷனே கிடையாது. நான் ஆக்சுவலா வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் முடி வளர்த்து திருப்பதி கொடுப்பேன். அந்த மாதிரி நான் போகும்போது நான் மொட்டை அடிக்க போறேன் சார் சொன்னேன். அப்ப நானும் அடிச்சுக்கிறேனே அப்படின்னாரு அவரு. இட் வாஸ் நாட் பிளான்ட், ஒரு ஸ்பான்டேனியஸா நடந்த ஒரு விஷயம் தான். பட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ரைடு. அவர் கூட டிராவல் பண்ணி அவ்வளவு தூரம் போனது, அவரோட டிரைவிங் டிராவல் பண்ணது, இதெல்லாமே வந்து மறக்க முடியாத அனுபவம். அவரோட சேர்ந்து அந்த மலை ஏறினது, கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். தலையோட பிரியாணி டேஸ்ட் பண்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? நிறைய வாட்டி கிடைச்சது. எப்படி இருந்தது பிரியாணி? சூப்பரா இருந்தது. அவர் ரொம்ப நல்லா சமைப்பாரு. ஆக்சுவலா பிரியாணி மட்டும் இல்ல, நிறைய சமைச்சு கொடுத்தாரு. எனக்கு வெஜிடேரியன் சமைச்சு கொடுத்தாரு, எல்லாமே சமைப்பாரு. நான் வெஜிடேரியன் எல்லாமே சமைப்பாரு. அவர் சொல்றது வந்து குக்கிங் வந்து ஒரு தெரப்பி மாதிரி செய்வாம்பாரு. அதனால எனக்கு வீட்டுல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவர் சமைக்கிறத பார்த்து எனக்கு ஆசை வந்து நான் வீட்டுல சமைக்க போய் கிச்சன் எல்லாம் ஒரு கலட்டா பண்ணி. இந்த படத்துல வந்து நிறைய வாட்டி சமைச்சாரு. சுவிட்சர்லாந்துல வந்து சிக்கன் ஒன்று சமைச்சிருந்தாரு, அது ரொம்ப நல்லா இருந்தது. எவ்ரிபடி என்ஜாய். ஸோ அதான் ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்றதுங்கிறது இது கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய டைரக்டர்ஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தமன்னா கூட வந்து ஷூட்டிங் எல்லாம் விட்டுட்டு சார் இது எப்படி செய்யறது சார், அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தல அஜித் கிட்ட ரெசிபி எல்லாம் வாங்கினதா வந்து நாங்க கேள்விப்பட்டோம். இல்ல, அவங்க குக் பண்ணி எது ட்ரை பண்ணல, அவங்க ஈட்டிங் மாதிரி நல்லா ட்ரை பண்ணாங்க. அதோட குக் எல்லாம் அவங்க பண்ணல, பட் ரெசிபிஸ் கேட்பாங்க அவங்க. சரி, நீங்க வந்து சமையல் பத்தி தலை கிட்ட வந்து ஐடியா கேட்டீங்க. தலைக்கு வந்து கேமரா ஷூட்டிங் போட்டோ ஷூட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. சோ அவரு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா கேட்டாரா? எப்படி இந்த ஷாட் எடுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கேட்டாரா? போட்டோகிராஃபில அவருக்கு வந்து இம்மென்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. நிறைய கிரேட் போட்டோகிராஃபர்ஸ் தான். நிறைய அவர்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பத்தி போட்டோகிராஃபி பத்தி தெரியும் அவருக்கு. அது அந்த நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாரு. அந்த வகையில வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாரு என் கூட. ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும் அவருடைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே. காசிப்பிங் இல்லாம, தேவையில்லாத பேசாம, ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும். அவர் எடுக்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஸ்டில் போட்டோகிராஃபர் எடுத்த மாதிரி எடுப்பாரு அவரு. ஸோ இட்ஸ் நியூ வென்ச்சர் ஃபார் ஹிம் நினைக்கிறேன். நல்லா பண்றாரு. சூப்பர் சார். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்க சார். ஏதாவது ஒரு சீன் வந்து ஷூட் பண்ணும்போதோ இல்ல பர்சனலா ஏதாவது? எனக்கு மறக்க முடியாதது வந்து 2 விஷயம். ஒன்னு வந்து இந்த ட்ரெயின் எபிசோடு, அது என்னால லைஃப்லயே மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ரிஸ்கி எபிசோடு வந்து நம்ம கோரியோகிராஃப் பண்ணது, அது ஃபைட் மாஸ்டர் வந்து சில்வா அவங்களோட வந்து கோஆர்டினேட் பண்ணது, இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம லிட்டரலி ஆஸ்கிங் ஹிம் டு டேக் லைஃப் ரிஸ்க். அவர் வந்து வெளியே தொங்க வைக்கிறோம், ட்ரெயினை விட்டு வெளியே தொங்க வைக்கிறோம் அப்படிங்கிற போது ரொம்ப பயந்தேன் நான். பட் அவர் கூட தான் இருந்தாரு.
நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், வேணாம் சார், இது அவ்வளோ ரிஸ்க் வேணாம் சார், டூப்ளிகேட் எடுக்கலாம் சார்னு சொன்னேன். பட் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு. என்னன்னா, கண்டிப்பா இது ரிஸ்க் எடுக்கணும் இல்லை சிவான்னாரு. ஆமா சார் எடுக்கணும் சார். என்ன சரி, யாரோ ஒருத்தர் ரிஸ்க் எடுக்க போறாங்க, அதை நானே எடுத்துட்டு போறேனே, ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி தைரியமா போய் பண்ணாரு. ஆக்சுவலா படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 நாள்ல 4 நாள்ல என்ன கூப்பிட்டு சொன்னா, நம்ம அடுத்து இமீடியட்டா படம் பண்ணலாம் சிவா அப்படின்னாரு. நான் எனக்கு புரியல, எனக்கு சார் இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது. கிளாரிட்டியா எடுக்கிறேன், நீ என்ன வேணுமோ அதை கிளியரா சொல்ற, அதை கரெக்டா எடுக்கிற. ஸோ இதுதான் ஒரு டைரக்டருக்கு தேவையான லட்சணம், ரொம்ப நல்லா பண்றேன் நீ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் மீ அ லாட். ஸோ அந்த 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 ஃபீல் த்ரூ அவுட் இருந்துச்சு, அந்த மியூச்சுவல் பிலீஃப், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை. நான் சொல்ற விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் அவர் நம்புறது, அவர் அதை கரெக்டா பண்ணிட்டு நான் நம்புறது, இந்த 2 விஷயங்களும் ரொம்ப அழகா மர்ஜ் ஆகி போச்சு. ஸோ அந்த ரிசல்ட்டும் அதே மாதிரி அழகா பெரிய ஹிட் ஆச்சு. தேங்க்யூ சோ மச். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்தியா கிளிட்ஸ் சார்ல ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி பாலிவுட்லயும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கணும் சார். டெஃபினட்டாங்க. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, என்னுடைய இந்த இன்டர்வியூ கேட்டதுக்கு. இன்னைக்கு ரீலா ரியலால வீரம் படத்துல சிறுத்தை சிவா சார் வந்து இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் தலை கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், மொட்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு பின்னாடி இருந்த சீக்ரெட், இது மட்டும் இல்லாம நம்ம வீரம் பாலிவுட்டுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு குட்டி ரகசியத்தையும் சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவை பத்தி நம்ம கேள்விப்படுற ஹாட்டான விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை, ரீலா தெரிஞ்சுக்க லாக் ஆன் டு indiaglitz.com.